வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கலவை சாதம், கீரை சாதம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். கீரை சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: அரை கப் பாஸ்மதி அரிசி உதிரியாக வேக வைத்தது, முளைக்கீரை விரும்பும் அளவு, வேக வைத்த காராமணி விரும்பும் அளவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிந்தது, வரமிளகாய் 4, கொள்ளு 1 டேபிள் ஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை சிறிதளவு, கொப்பரை துருவல் விரும்பும் அளவு, கடலைப்பருப்பு 1½ டீஸ்பூன், கருப்பு உளுந்து 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், எலுமிச்சப்பழம் 1, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கீரை சாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? கீரை சாதம் அப்படின்னோடனே நான் வந்து முளைக்கீரை எடுத்திருக்கேங்க. முளைக்கீரைக்கும் அரைக்கீரைக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா, முளைக்கீரை வந்து இந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்போ மேலே மட்டும் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுனாக்க இது முளைக்கீரை. அரைக்கீரைனா பாதியில் அந்த மாதிரி இருக்கும். எந்த கீரை ஆனாலும் நம்ம போடலாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இலசான காம்பெல்லாம் இருக்கிறப்ப அது கூட வந்து கட் பண்ணலாம். சீக்கிரமாக வதங்கிடும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. கீரை சாதத்துக்கு வந்து அதிகமான காரம் பிடிக்காது, அதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன், இந்த திங்ஸ் எல்லாம் வறுபடுறதுக்காக. அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்தது இதில் நான் சேர்க்க போகிறது வந்து கொள்ளு. நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு போட்டுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கொள்ளு வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்டெரக்டாக இந்த மாதிரி சேர்த்தா தான் குழந்தைங்க வந்து தெரியாது, நம்ம கொள்ளு போட்டிருக்கிறதே தெரியாது, நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இதோட கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கருப்பு உளுந்து இது அதை விட இன்னும் கொஞ்சம் குறைவு. இப்போ நான் வந்து இது ஒரு டெசிகேட்டட் கோகோனட்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அடுப்பை அணைச்சிடுறேங்க. அடுப்பை அணைச்சிட்டு அதுலேயே நம்ம வச்சுருந்தோன்னாக்கா அந்த சூட்டுக்கே அது வந்து நல்லா செவந்துடும். இப்போ இதோடு வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டுக்கிறேன். இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புரதத்தை கொடுக்கும். இப்போ இது கொஞ்சம் ஆறிய பிறகு மிக்சியில் போட்டு விட்டு ஏக்கிட்டு கொஞ்சம் கோர்ஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வறுத்த பொருட்கள் எல்லாம் சின்ன மிக்சியில் போட்டு கொஞ்சம் விட்டு ஏக்கி இந்த மாதிரி பாருங்கள், கோர்ஸாக இருக்கணும் பவுடர், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நைஸ் பவுடராக இருக்கக்கூடாது. நம்ம வேர்க்கடலையிலேருந்து கொள்ளுலேருந்து எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி கொரப்பாக பவுடர் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து வானிலையில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. இப்போ எப்போதும் தாளிக்கிற மாதிரி தாளிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பட்டை, லவங்கம், கரம் மசாலா அப்படியும் போடலாம். இல்லைன்னா நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நான் சவுத் இந்தியன் ஸ்டைலில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தான் பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த பிறகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கலவை சாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், சுலபமாக ஜீரணமாகும் நம்ம எது செஞ்சாலும். கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பித்த பிறகு வெங்காயம் சேர்த்துலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கிறேங்க, இந்த வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்காக. இப்போ இதோட பாதி வதங்கிய பிறகு கீரை சேர்த்துக்கலாம். கீரை நல்லா கழுவிட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரை ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். கீரை வதங்கிறதுக்கு ஜஸ்ட் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா காராமணி. இது வந்து காராமணியை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், சுண்டல் வகை. நம்மளுக்கு இது தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இதுலேயும் நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். எந்த சுண்டல் வகை வேணால் கூட போடலாங்க. இப்போ இந்த மாதிரி கலவை சாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டாணி சேர்க்கலாம். முடிஞ்சாக்க நம்ம வந்து இந்த மாதிரி சன்னாலேருந்து, ப்ரௌன் சன்னாலேருந்து, ஒயிட் சன்னாலேருந்து, ஒயிட் பீஸ்லேருந்து எது வேணால் சேர்க்கலாம். ஆனால் காராமணியும் கீரையும் எப்போவுமே வந்து கூடுதல் சுவையை கொடுக்கும். வடித்து வச்சுருக்க சாதம் நல்லா உதிரி பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுடைய விருப்பம், நீங்கள் வந்து வேறு எந்த அரிசி வேணாலும் போடலாங்க. பாரம்பரிய அரிசி வகைகள் ஏதாவது இருந்தாலும் போடலாம், உங்களுடைய விருப்பம்தான். வீட்டில் இருக்கிற பச்சரிசினாலும் சரி, இல்லை சாப்பாட்டு புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, சீரக சம்பா இருந்தாலும் சரி. இது வந்து பொதுவாக வந்து இந்த ரைஸில் செஞ்சாக்க அந்த ஒரு பிரியாணி ஃப்ளேவர் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. அதனால நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேயே வந்து மஞ்சத்தூள் சேர்த்துலாம்.
நம்ம தேவையான அளவு உப்பு இதுலேயே போட்டுடலாம். இப்போ இந்த ரைஸ் சூடாகிற அளவுக்கு நம்ம கலந்து விடணும். இந்த பொடியில் வந்து காரம் கம்மியாக போட்டாக்கா கொஞ்சம் தாராளமாக போடலாம். எல்லாமே ப்ரோட்டீன் ரிச்சுங்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். மத்திய மத்தியில் இது ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம எந்த டிஷ் செஞ்சாலும் வெஜிடேரியன் டிஷ்ஷு கூடுதலாக அதில் ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தான் இப்போ நான் வந்து என்னோடய டயட்டே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டேங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து உட்கிரகிக்கப்படுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கீரையில் இருக்கிற இரும்பு சத்து வந்து நம்மளுக்கு உடம்பில் வந்து உட்கிரகிக்கப்படணும் அப்படின்னா எலுமிச்சம்பழ சாறு இருந்தால் ரொம்ப சீக்கிரம் உட்கிரகிக்கப்படும். மிக சுவையான புரோட்டீன் ரிச் ஆரோக்கியம் தரும் கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. கீரை சாதம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு பேனில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு முதல்ல சிகப்பு மிளகாய், அதோட கொள்ளு, கடலைப்பருப்பு, உளுந்து, கருப்பு உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொப்பரை சேர்த்துக்கோங்க. கொப்பரை நல்லா அந்த சூட்லேயே வந்து கலர் மாறிடும். அதுக்கு பிறகு அதில் வேர்க்கடலை சேர்த்துட்டு சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு எக்கி கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானலியில் தகுந்த அளவு எண்ணெய் விட்டுட்டு முதல்ல கடுகு சேர்த்து பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு அதுலேயே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. வதங்கிய பிறகு அதில் கீரை சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிய பிறகு கிள்ளு பதமாக வேக வச்சிருக்கிற காராமணியை சேர்த்துக்கோங்க. காராமணி சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கிய பிறகு நம்ம உதிரியாக வேக வச்சுருக்கிற சாதம், மஞ்சள் தூள், உப்பு அதை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்ட பிறகு கொரகொரப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியில் தேவைப்படும் அளவு அதில் சேர்த்துக்கோங்க. சாதம் சூடாகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக அடுப்பை அணைச்சிட்டு எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்து கலந்து விடுங்க. மிக சுவையாக இருக்கும். ஒரு பரிமாறும் கிண்ணத்துக்கு மாற்றிய பிறகு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. மிக சுவையான ப்ரோட்டீன் ரிச் கீரை சாதம் தயாராகிடுச்சுங்க. இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கறதுக்காக ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.